ஹாய் வணக்கம். அமெரிக்கால ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு லிட்டில் ரயில் அப்படின்னு ஓடும், அதோட ஸ்டேஷன் தான் இது. பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. உள்ளே வந்து அந்த ஷெட்டு மாதிரி கொடுத்துருக்கிறது நம்ம உட்கார்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்கிறதுக்கான கிளிப்பர் கார்டு, ஏடிஎம் கார்டு மாதிரி. இதை காட்டின உடனே வந்து டிக்கெட் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும், கீழே டிக்கெட்டாக வந்துடும். அதை வச்சுட்டு இதோட வந்து $2.5. அதுலேருந்து ஒரு 2.5 hours இதை வச்சு ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பி ட்ராவல் பண்ணால் நம்ம திரும்பி டிக்கெட் எடுக்கணும். இதுதான் அந்த ஸ்டேஷன். இதில் ஒரு ஸ்டேஷன் ரெண்டாக இருக்குது பாருங்கள், ரெண்டாக தெரியுதா? இதில் ஒரு ஸ்டேஷன் வந்து அந்த சைடு லெஃப்ட் சைட் போகிறதுக்கான ஸ்டேஷன், இன்னொரு ஸ்டேஷன் வந்து ரைட் சைட் போகிறதுக்கான ஸ்டேஷன். இந்த பாருங்கள் ட்ரெயினையும் காட்டிடுறேன். இதுதான் ட்ரெயின். எவ்வளோ இது வந்து லிட்டில் ரயில்னு சொல்லுவாங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ட்ரெயின் அந்த இடத்துல நிற்கிது. இப்போ ஆளுங்க வந்து இருந்தாங்கன்னா ஏறுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட் ஆகி ஓப்பன் ஆகும். உள்ளே வந்து வைஃபை கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சைக்கிளில் வந்திருக்கோம் அப்படின்னா சைக்கிளையும் உள்ளே எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும்ல, காலில் தள்ளிட்டே போகிறது, அதுனாலும் நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். நம்மளா ஏதாவது ஒரு வண்டியில் வந்தோனாலும் அந்த வண்டியை உள்ளே எடுத்துக்கலாம். காரை தவிர நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். காரை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நான் பார்க்கிங்க்கு காட்டின இடத்துல நம்ம அந்த காரை விட்டுறணும். காரை விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து எங்கே போகணுமோ அங்கே ட்ராவல் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து $2.5. பாருங்கள், தானா ஸ்லைடு வந்து டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு ட்ரெயின் கிளம்பிடுச்சு. கரெக்டாக டைமுக்கு வந்துடும் இந்த ட்ரெயின் எல்லாம். ஸோ நம்ம ட்ரெயினையும் பார்த்தாச்சு, ஸ்டேஷனையும் பார்த்தாச்சு. க்யூட்டான ஸ்டேஷன். நம்ம ஊரில் அப்படியே தக்கன்னு ஸ்டேஷன்லலாம் ஆள் இருப்பாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே காரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. ஆனாலும் எல்லாரும் காரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த சைடு போகிற ட்ரெயினும் வந்துருச்சு பாருங்கள். ஆனால் இந்த ட்ரெயின் இந்த ஸ்டேஷனில் நிற்கலை. அது ஏன்னு எனக்கும் தெரியல. யாரும் டிக்கெட் எடுக்கலைன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அதனால அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த இடத்த நம்ம வந்து கிராஸ் இந்த இடத்துல நம்ம இப்போ வந்து சைடு வாக்கில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். நம்ம ரோடை வந்து வண்டி வரல அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே கிராஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா காரெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால டக்குன்னு எந்த இதில் வந்து நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்க. அதனால நம்ம வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு போகணும் அப்படின்னா இந்த சைடு பாருங்கள். இந்த இடத்துல போகிறதுக்கு வேவ் ஆர் புஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கை வச்சோன்னாலே வெயிட் அப்படின்னு காட்டுது. ஸோ அந்த இடத்துல தூரமாக பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ஹேண்ட் சிம்பிள் வந்திருக்கு. அந்த இடத்துல வாக் சிம்பிள் வந்தோன்னே நம்ம ரோடை கிராஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாக் சிம்பிள் வந்துருச்சு. நம்ம ரோடு கிராஸ் பண்ணி உள்ளே போகிறதுனா ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுனா போகலாம். டைமர் இது வந்து இதை கிராஸ் பண்ணுறதுக்கு 40 seconds ஆகும் போல் இருக்குது. அதனால 40 seconds டைமர் ஆன் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இந்த சைடு போகிறேன். அதனால நான் இந்த சைடு இருக்கிறத வந்து வேவ் பண்ண போகிறேன். வெயிட்னு சொல்லிடுச்சு. எதுக்கு வந்து சவுண்டும் சொல்லிடும். ஏன்னா கண்ணு தெரியாதவங்க வந்தாங்கன்னா காதில் கேட்டுக்குவாங்க அப்படின்றதுக்காக. இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ஸ்டேஷனோட பார்க்கிங் ஏரியா. காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு ட்ரெயினில் ஏறி போகிறவங்க போகலாம். ஸோ நம்ம ரோடை கிராஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ
வாக் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நம்ம வாக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ஒருத்தர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு ரோடை. ரோடை கிராஸ் பண்ணியாச்சு. நீ அப்படியே நடக்க வேண்டியதான் சைடு வாக்கில். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.